வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 11 ஏர் லெசனுடைய புக் பேக் எவாலுவேஷன் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில் மிச்ச லெசனுக்கும் போட்டிருக்கோம். அதோடைய வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம போகலாம். 4th ரோமன் லெட்டர், அதாவது ஆன்சர் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட் கொஷின், மென்ஷன் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேட்டிருக்காங்க. Oxygen is a colorless, odorless and tasteless gas. It is a poor conductor of heat and electricity. Oxygen dissolves readily in cold water. It is denser than air. It supports combustion அப்படின்னு சொல்லலாம். இதில் மொத்தம் 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஏதாவது 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. 5 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சார் 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் நைட்ரஜன். Liquid nitrogen is used as a refrigerant. It is used to prepare ammonia. It is used for the preservation of foods. Nowadays, it is used as a substitute for compressed air in tires. It provides an inert atmosphere. இதுவும் 5 மார்க் வரலாம், அதனால் 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது 3 எழுதுனா போதுமானதான். தேர்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த ரியாக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் வித் நான் மெட்டல். ஒரு நைட்ரஜன் நான் மெட்டல் ரியாக்டர் என்ன கொடுக்குறது? நான் இங்கே ஹைட்ரஜன் எடுத்துருக்கேன் சார். நைட்ரஜன் ரியாக்ஷன் வித் நான் மெட்டல் அப்படி ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா நைட்ரஜன் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் இட் ஃபார்ம்ஸ் அமோனியா. ஈக்குவேஷன் எழுதுங்க, முடிஞ்சு அவ்வளோதான். ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் குளோபல் வார்மிங்? ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன் தான். An average increase in temperature of atmosphere is called global warming. Fifth question, what is dry ice? What are its uses? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு கேட்டுட்டாலே அது எழுதுனா ஒரு மார்க்கு. ஸோ ட்ரை ஐஸ்ன்றது என்னன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு தான் ட்ரை ஐஸு. இதில் யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் as the refrigerant and creating a dense fog with used in stage shows and movie effect கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 5th ரோமன் லெட்டர், ஆன்சர் இன் டீடைல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஹேப்பன் வென் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பாஸ்டு த்ரூ லைம் வாட்டர்? ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் திஸ் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இட் டர்ன்ஸ் மில்கி டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் இன்சாலிபிள் கால்சியம் கார்பனேட். அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடில் நம்ம கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். அது ப்ளஸ் வாட்டரும் கிரியேட் ஆகும். அதுதான் ஈக்குவேஷன் சார் கொடுத்துருக்கேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. நேம் த காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு வென் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் பர்ன் இன் ஆக்சிஜன். ஸோ கொடுத்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஆக்சிஜனுக்கு கம்பைன் ஆனால் என்ன காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கார்பன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். சல்ஃபர் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, அயன் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடை ப்ரொவைட் பண்ணும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு டஸ் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் வித் த ஃபாலோயிங்? ஸோ பொட்டாசியம் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் என்ன கேட்டிருக்காங்க. வென் பொட்டாசியம் ரியாக்ஷன் வித் கார்பன் டை ஆக்சைடு இட் ஃபார்ம்ஸ் பொட்டாசியம் கார்பனேட் அண்டு கார்பனை கிரியேட் பண்ணும். அது செகண்ட் வந்து பாருங்கள். லைம் வாட்டரோட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டும் வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடோட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? அதோட ஈக்குவேஷன் எழுதி பார்த்துருங்க. ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின்? ஹவு கேன் வி ப்ரிவென்ட் தம்? அது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. Effect of acid rain. It irritates eyes and skin of human beings. It incubates the germination and growth of the seedling. It changes the fertility of the soil. It destroys the plants and aquatic life. It causes corrosion of buildings, bridges. இதெல்லாம் பண்ணும். ப்ரிவென்ட் எப்படி பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து என்னன்னா மினிமைஸ் த யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ், யூசிங் சிஎன்ஜி, யூசிங் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். அதெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா அது குறைக்கலாம் அப்படின்றாங்க. 6th ரோமன் லெட்டர், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், சோடா பாட்டில் பஸ்ட் சம்டைம் வென் இட் இஸ் ஓப்பன்ட் டியூரிங் சம்மர். வை? In soda bottle, carbon dioxide is dissolved in water under pressure. The gas in the bottle expands during the summer. Hence, the pressure inside the bottle increases. Thus, the bottle bursts sometime in hot summer. செகண்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இட் இஸ் சாலிட் தட் ஸ்லீப்பிங் செகண்ட் கொஸ்டின் it is said that sleeping beneath the tree and during night is not good for health. What is the reason? During the night, trees absorb oxygen and release carbon dioxide. Therefore, anyone who sleeps under tree will not get enough oxygen and may face breathing problems. அதனால படக்கூடாது அப்படின்றாங்க. தேர்ட் கொஸ்டின், why does the fish die when it is taken out of water? ஏன் வந்து தண்ணியிலேருந்து மீன் எடுத்தால் மீன் வந்து செத்து போகுது அப்படின்னு கேட்குறாங்க. when the fishes is taken out water, the supply of oxygen to the fish is cut as the fish cannot absorb and breathe using the oxygen present in the atmosphere.
hence fish dies when it is taken out of water. ஸோ அட்மாஸ்பியருக்கு ஆக்சிஜன் அது யூட்டிலைஸ் பண்ண முடியாது, அதனால் அது என்னது இறந்துருது அப்படின்றாங்க. ஃபோர்த் கொஸ்டின், ஹவு டு ஆஸ்ட்ரோனட்ஸ் பிரீத் when they go beyond the earth atmosphere? எப்படி வந்து ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து மேலே அட்மாஸ்பியர்ல மேலே எப்படி வந்து ப்ரீத் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ்ட்ரோனட்ஸ் cannot breathe in space unless they carry their own oxygen cylinder with them. அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து போகிறாங்க. They can also make their own oxygen by using energy from the solar arrays to split hydrogen and oxygen from water. ஸோ வாட்டர்லேருந்து அவங்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றாங்க. அப்புறம் ஒரு டியூனோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது முக்கியமாக வந்து இன்டீரியல் கொஸ்டின் கேட்குறாங்க. why do people prefer nitrogen instead of compressed air in tires? ஏன் வந்து டயரில் இப்போ நைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க கம்ப்ரஸ்டு ஏருக்கு பதிலாக அப்படின்னு பார்ப்போம். இட் இஸ் பிகாஸ் நைட்ரஜன் டயர்ஸ் ஹோல்ட் ப்ரெஷர் லாங்கர் as compared to compressed air. Nitrogen gas is the tire escape more slowly than compressed air does. அதாவது ப்ரெஷரை வந்து நல்லா தாங்கி வச்சுக்குது, அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் ஆகிறது கம்மியாக இருக்குது, அதனால தான் நைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.